அனைவருக்கும் வணக்கம். 27 நட்சத்திரங்களை பற்றி சொல்லவிருக்கிறேன். நட்சத்திர வரிசையில் 5வது நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரம் முதல் 1-2 பாதம் ரிஷப ராசியில் வரும். ராசி அதிபதி சுக்கர் பகவான் ஆவார். நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். இவர்களுக்கு ஆரம்பத்தில் கடவுள் பக்தி குறைவாகவும் பின்னர் வயதான காலத்தில் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். இவர்கள் பெரும்பாலும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க வாய்ப்புள்ளது. படிப்பு இவர்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும். பொது அறிவு அதிகம் உள்ளவர்கள் இவர்களே. தாய் தந்தை ஆதரவு அதிகம் பெறுபவர்களும் இவர்களே ஆவார்கள். ரிஷப ராசியில் உள்ள ஒரு சிலருக்கு வேலை சரியாக அமைவதில்லை. பலருக்கு அரசு உத்தியோகத்தில் இருக்க வாய்ப்பு உள்ளது. இவர்களுக்கு பெண் குழந்தைகளே அதிகமாக பிறக்க வாய்ப்புள்ளது. தன் சந்தோஷத்திற்காக அதிகமாக செலவு செய்வர்களும் இவர்களே. நண்பர்கள் வாங்கி கொடுத்தால் அதிகம் சாப்பிடுவர்களும் இவர்களே ஆவார்கள். பண விஷயத்தில் உஷாராய் இருப்பார்கள். பொருட்களை பேரம் பேசி வாங்குவதில் திறமசாலிகள். பேசி காரியம் சாதிப்பதில் வல்லவர்கள். நல்ல எண்ணங்கள் சற்று குறைவானவர்களும் இவர்களே. சுயநலவாதியாகவும் இருப்பார்கள். மனைவிடமும் பிள்ளைகளிடம் பாசம் அதிகம் உள்ளவர்கள் இவர்கள். அரசியல் இருந்தால் அதிக பலன் பெறுவார்கள். மிருகசீரிட நட்சத்திரம் 3-4 பாதம் மிதுன ராசியில் உள்ளது. ராசி அதிபதி புத பகவான் ஆவார். நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். இவர்கள் ஆரம்பம் முதலே கடவுள் நம்பிக்கை அதிகம் உடையவர்கள். மேலும் நல்ல குணம் படைத்தவர்கள். படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். இவர்களுக்கு அம்மா அப்பா ஆதரவு அதிகம் கிடைக்கும். இவர்கள் பலர் அரசு உத்தியோகத்திலும் சிலர் தனியார் நிறுவனங்களிலும் பணிபுரிவார்கள். சிலர் வெளிநாட்டிலும் பணி செய்ய வாய்ப்பு உள்ளது. செலவு அதிகம் செய்ய மாட்டார்கள். பிறருக்கு உதவி செய்வதில் மகிழ்ச்சி அடைவார்கள். இவர்கள் வாழ்நாள் முழுவதும் பலன் பெற முருகர், மகாவிஷ்ணு, இஷ்ட தெய்வம், குல தெய்வம் வழிபாடு சிறப்பான பலனை தரும். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன்.